இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேமியா பகலாபாத். இதை தயிர் சேமியான்னு சொல்லுவாங்க. குயிக்காக செஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபி இது. பொதுவாக சாதாரணமாகவே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. சேமியா ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். தயிர் ஒரு சின்ன கப்பு. பால் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி இந்த சேமியாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் உப்பு. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். வெறும் பேன் தான் இது. இதில் இப்போ இந்த சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போது இந்த பேனில் நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. எடுத்து நசுக்கி பாருங்கள், இப்போ தெரியும். போதும். இதை எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் தாளிக்க கொடுத்த பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், இஞ்சி. இதை நம்ம தயிர் சேமியாவில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேமியாவில் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால், கொஞ்சமாக உப்பு, தாளித்து வைத்ததை சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டா அருமையான சேமியா பகாலாபாத் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இது ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே என்னதரா சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, டயர்டாக இருந்ததுன்னா சாதம் வடித்து குழம்பு வச்சு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். இந்த மாதிரி தயிர் சேமியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சேமியா பகாலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், இது கிரேப்ஸு, ஆப்பிள், அந்த மாதிரி கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு கருவேப்பிலை துவையல் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது என் சேனலில் போட்டிருக்கேன், தேவைன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது போன்ற டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.